வெல்கம் டு தமிழ் டெக் 360. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லிங்க்ஸிஸ் நெட்வொர்க் சுவிட்சு. இது அன்பாக்சிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். LGS328PC இந்த மாடலு. இது ஒரு PoE சுவிட்சு. ஸோ இந்த சுவிட்சில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அரௌண்டு 410 வாட்ஸ் வந்துட்டு நம்ம இந்த PoE சுவிட்சிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு 24 சுவிட்ச் ப்ளஸ் வந்துட்டு 4 வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபைபர் கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைபர் த்ரூ நீங்கள் லிங்க் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த சுவிட்சில் வந்துட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அண்டு இதோடைய கான்ஃபிகரேஷன் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த சுவிட்ச் வந்துட்டு நம்ம cctv அப்புறம் access point இந்த மாதிரி இதுக்கு நம்ம PoE சுவிட்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ண உள்ளே வந்துட்டு ஒரு CD கவரு அண்டு அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சுவிட்ச் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 3 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்கும். ஒன்று வந்துட்டு 8 போர்ட்டு, 24 போர்ட்டு, அப்புறம் 48 போர்ட்டு. இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு PoE தான் இந்த மாடல். ஸோ இது எப்படி நம்ம ரேக்கில் ஃபிட் பண்ணுறது சொல்லிவிட்டு அதோடைய டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த பாக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பவர் கேபிள் 3 பின்னு வித் உங்களுக்கு வந்துட்டு அந்த சைடு கிளாம்ப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்துட்டு பவர் கேபிள் இருக்குது. ஸோ இன்னொரு பாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த சுவிட்சில் நம்ம ரேக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூஸும் அப்புறம் 2 பின் பவர் ப்ளக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு மெட்டல் கிளாம்ப்பு, பிளாஸ்டிக் கிடையாது, மெட்டல் தான். நம்ம வந்துட்டு நம்ம ரேக்கில் ஃபிட் பண்ணும்போது இதை வச்சு தான் நம்ம சைடில் மவுண்ட் பண்ணி ஃபிட் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ரேக்கில் வந்துட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். அல்லாட்டா நம்ம ரேக்கில் வந்துட்டு ஜஸ்ட்டு கீழே வைக்கிற மாதிரி வரும். இதில் வச்சா தான் உங்களுக்கு வந்துட்டு சைட் பேனலில் போல்ட் போட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு 2 பின் பவர் கேபிள் ப்ளஸ் உங்களுக்கு வந்து கீழே வந்துட்டு அந்த புஷ் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் டிவைஸை கீழே வைக்கிறதா இருந்தால் அந்த ஸ்டிக்கர் தான் நீங்கள் ஒட்டணும். இது வந்துட்டு 2 பின் பவர் கேபிள். இது வந்துட்டு சைடு மவுண்ட்டுக்கு ஸ்க்ரூஸ். ஸோ நம்ம இந்த மவுண்ட்டில் இந்த 4 ஸ்க்ரூ வந்துட்டு மொத்தம் 8 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. 8யுமே நம்ம வந்துட்டு 4 ஸ்க்ரூ ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு கனெக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிறோம், கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இந்த வந்துட்டு 3 வேரியண்ட்டில் இருக்குது. ஒன்று வந்துட்டு 8 போர்ட்டு, 24 போர்ட்டு, அப்புறம் 48 போர்ட்டு. ஸோ இந்த சுவிட்சு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு PoE ப்ளஸ் தான். ஸோ உங்களுக்கு கேமரா access point வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹை எண்ட் தேவைப்படும் PoE ப்ளஸ். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் இதில் சுவிட்சில் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ நான் அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் இந்த ஒரு ஸ்னாப் போட்டிருப்பேன், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சுவிட்சை வெளியே எடுத்துருவோம். சுவிட்ச் வந்துட்டு உங்களுக்கு எல்லா பிராண்ட் சுவிட்சுமே சேம் இதே பேக்கேஜ் தான் உங்களுக்கு வரும். வெளில என்ன சொல்கிறது, சும்மா கண்ணா பண்ணாலாம் பேக் பண்ண மாட்டாங்க, நல்லாவே உங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க, எந்த டேமேஜும் ஆகாத மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இது ப்ரொடெக்ஷனோடு தான் உங்களுக்கு வரும். இந்த சுவிட்ச் லிங்க்ஸிஸ் சுவிட்ச் வந்து உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வாரண்ட்டி க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதான் 28 போர்ட்டு. உங்களுக்கு 24 போர்ட் வந்துட்டு உங்களுக்கு ஈத்தர்நெட்டு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த போர்ட் வந்துட்டு கன்சோல் போர்ட்டு. நீங்கள் வந்துட்டு புட்டி வச்சுட்டு நீங்கள் இதில் வந்துட்டு கமாண்ட் மூலமாக நீங்கள் சிஸ்கோடைய அந்த ப்ரோக்ராம் அந்த இது உங்களுக்கு ccna நீங்கள் அது இருந்தால் நீங்கள் வந்துட்டு அது கமாண்ட் த்ரூ நீங்கள் புட்டி வச்சு அக்சஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக வெப் த்ரூ கூட நீங்கள் ஈஸியாக இதில் வந்துட்டு vlan DHCP எல்லாமே நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு போர்ட் வந்துட்டு 1 2 3 4 அப் அண்ட் டவுன் காம்பினேஷனில் உங்களுக்கு வரும். ஸோ இந்த போர்ட்டு உங்களுக்கு எதுக்குன்னா உங்களுக்கு SFI போர்ட்டு. ஸோ இந்த SFI போர்ட்டு தான் உங்களுக்கு வந்துட்டு லிங்க் போர்ட்டு.
ஸோ உங்களுக்கு வந்துட்டு சுவிட்ச் டு சுவிட்சு அல்லது சுவிட்ச் டு நீங்கள் ரவுட்டர் ஃபயர் வால்க்கு நீங்கள் வந்துட்டு ஃபைபரில் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த போர்ட்டில் யூஸ் பண்ணி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே போர்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு 1 gig ஸ்பீடு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு 1 gig ஸ்பீடில் வந்துட்டு எல்லாமே கம்யூனிகேஷன் ஆகிரும். ஸோ பேண்ட்வித் எங்கேயும் ட்ராப் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபேன் வென்டிலேஷன் வந்துட்டு ஒன் சைடு தான் கொடுத்துருப்பாங்க, பேக் சைடில் மட்டும். இது பவர் போர்ட்டு, நீங்கள் இதில் தான் இன்புட்டு பவர் கொடுக்கணும், AC 240 வோல்டேஜ். ஸோ இந்த சுவிட்சில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பட்டன்லேயே ஃப்ரண்ட்டில் இருக்கும். நீங்கள் லேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு POE வேணும்னா POE நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் POE கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிடெக்ட் ஆகிரும். இப்போ நீங்கள் கேமரா கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிடெக்ட் ஆகிரும் இது POEன்னு. ஸோ இது வந்துட்டு D-Link. நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த சுவிட்சும் வந்துட்டு 48 போர்ட்டு, இது வந்துட்டு 28 போர்ட்டு. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம நிறையா நெட்வொர்க் ரிலேட்டடாக, டெக் ரிலேட்டடாக நம்ம வந்துட்டு அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த வீடியோவை. உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு வந்துட்டு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் vlan. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.